ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் ட்ராமா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா ஒன்று பார்த்துடலாம். ஸ்டோரியோட ஒன்லைனர் என்னென்னா, நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாது. நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சில சிச்சுவேஷன்னால் ரெண்டு பேரும் பிரிகிற தருணம் வருது. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு கண் பார்வை திரும்ப கிடச்சிடுது. ஹீரோயின் ஃபாரின் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு, இப்படி ரொம்ப சுவாரஸ்யமாக அழகான காதல் கதை தான் இந்த ட்ராமா. சரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஹைப் பண்ண மறக்காதீங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு வந்து கடலையும் சூரியனையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ கோச்சிக்கிறாரு. அப்போ நான் என்ன பார்க்கணும் நீ நினைக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் உன்னை பார்க்காட்டா கூட நீ எப்படி இருப்பன்றத என்னால் தொட்டு பார்த்து உணர முடியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு உனக்காக ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்பயே ஃபர்ஸ்ட்டு ஸ்னோஃபால் விழுக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் வெளியே போய் இதை என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய கை ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, உனக்கு சீக்கிரமாக க்ளவுஸ் வந்து நான் மேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லையில், நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போகிறாரு. அப்போ டக்குன்னு ஐஸ் வந்து தலையில் விழுந்துடுது. நம்ம ஹீரோக்கு இது வேற சதி பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் கோபமாக வருது. அதுக்கப்புறம் போயிட்டு எப்படியாவது என்னோடய ஏஞ்சலுக்கு நான் கண்ணு வந்து தெரிய வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் ஆமாம் நான் சீக்கிரமாக உன்னை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த தருணத்தில் அவ்வளோ ஒரு பியோர் சைல்ட்ஹுட் லவ் இவங்களது. இப்படியே நம்ம ஹீரோவுடைய சித்தியை காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய அம்மா கிட்ட தான் இவங்க வேலை செய்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு கிளப்பு தான் நடத்துகிறாங்க. இப்படியே வந்துட்டு வரச்ச ஹீரோயின் கையை பிடிச்சிருக்கிறத பார்த்த ஹீரோவுடைய அம்மாவுக்கு சுத்தமாக இது பிடிக்கல. ஏன்னா ஹீரோயின் அவன் டேக் கேர் பண்ணிக்கிறது சுத்தமாக பிடிக்கல. இப்போ திட்டுறாங்க தன் பையனை. இப்படியே அவளுக்கு வந்து வேலைக்கார மாதிரி நடந்துட்டு இருந்தேன்னா நீ எப்போ படித்து உன் வாழ்க்கையில் முன்னேறுவ, நீ காலேஜ் படிக்கிற, அதில் முதல்ல கவனத்தை செலுத்துன்னு திட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட சித்தி, உனக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருக்காடி அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஒரு கையோடைய க்ளவுஸை வந்து தச்சு முடிக்க, இங்கே வந்து கிளப்பில் வந்து ஹீரோயினோட சித்தி வந்து பாட்டு பாடுறாங்க. இந்த கிளப்பை நடத்துறது ஹீரோவுடைய அம்மா. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் வந்து நான் க்ளவுஸ் தச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட காமிக்க, நம்ம ஹீரோ போட்டு பார்த்துட்டு என்னடி இது இவ்வளோ லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி கொடுடா அப்படின்ற மாதிரி வாங்க, இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஞாபகத்தமாக அதை வாங்கிக்கிறான். இன்னொரு க்ளவுஸை நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது கிறிஸ்மஸ்க்குள்ளே நம்ம ஹீரோக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு இப்படியே இந்த க்ளவுஸை போட்டுட்டு ஹாப்பியாக நம்ம ஹீரோ காலேஜ் போக, அதுதான் வந்து காலேஜில் சில பேர் இருப்பாங்களே வம்பு பண்ணுறதுக்கே, இவனை வந்து புள்ளி பாய்னு வச்சுக்கலாம். அந்த புள்ளி பாய் வந்து ஹீரோ கிட்ட வம்பு இழுக்க ஹீரோ கண்டுக்கல. இப்படியே வந்து ஸ்கூலில் வந்து பெரைட் நடக்குது. அங்கே வந்துட்டு ஸ்கூல்லேயே ஒரு அழகின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அதை மாதிரி வந்துட்டு இங்கே ஒரு சிடுமூஞ்சி பொண்ணு தான் அந்த அழகி. இவ பின்னாடி பல பாய் சுற்றுறாங்க. அதில் வந்துட்டு இந்த புள்ளி பாய் வந்து சிடுமூஞ்சி பொண்ணை புள்ளி பாய் வந்து லவ் பண்ணுறான். பட் வந்து நம்ம சிடுமூஞ்சிக்கு வந்து நம்ம ஹீரோ தான் ரொம்பவே பிடிக்கும். இப்படியே ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு இந்த சிடுமூஞ்சி பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்ட வளைஞ்சு பேசுகிறான். நாளைக்கு நான் பெரைட் பண்ண போகிறேன், நீ வந்து கண்டிப்பாக வரணும் கலந்துக்கணும்னு சொல்ல, ஹீரோயின் சொல்கிறான் நானும் வரேன்னு சொல்ல, உனக்கு தான் கண்ணே தெரியாதே, நீ வந்து என்னத்தை பார்க்க போகிற, நீ ஒன்றும் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மட்டும் சிரிச்சு பேச, ஹீரோக்கு காண்டா வருது, நீ கம்முண்டு போ அப்படின்ற மாதிரி திட்டி விட்டு அனுப்புகிறான். முன்னாடி இப்படி பேசாதன்னு சொல்லிட்டு. அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு குழந்தை மாதிரி இவன் டேக் கேர் பண்ணுறான். இப்போ ஹீரோயின் வந்திருக்குது. அவங்களோட சீக்ரெட் வந்து ஒரு வீடு மாதிரி ஒரு நதிக்கரை ஓரமாக இருக்கும். அங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து இந்த பார்க்க தெரியாதவங்களாம் டச் பண்ணி ரீட் பண்ணுவாங்க இல்லையா, அது பேர் சொல்ல தெரியல. அதை ரீட் பண்ணுறப்போ இது என்னதுன்னு சொல்ல, ஐ லவ் யூன்றதை ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ என்னது நீ இவ்வளோ வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்ட, ஒரு பையன்கிட்டலாம் இப்படி சொல்லக்கூடாது பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு, அதுக்கு ரிப்ளை ஐ லவ் யூ டூன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் எழுதிட்டு உனக்கு ரிப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே சத்தம் இல்லாமல் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம செகண்ட் ஹீரோவோட என்ட்ரி. இவன் மிகப்பெரிய பணக்காரன், கொஞ்சம் திமிரு பிடிச்சவன், சரியான 1ஆம் நம்பர் ப்ளே பாய். இந்த பையன் டெய்லி ஏதாவது பொண்ணு கூட சுற்றிக்கிட்டே இருப்பான். இப்படியே சொந்த கம்பெனியோட முக்கியமான மீட்டிங்க்கே லேட்டாக வர அப்பா காண்டாயிடுறாரு. அப்பா பார்த்தா அப்போ கூட இந்த பையன் பொண்ணுங்கள்ட்ட வலிஞ்சு பேச, அப்பா கூப்பிட்டுட்டு வந்து சொல்கிறாரு, பிஸ்னஸை பார்க்குறியோ இல்லையோ பொண்ணுங்க பின்னாடி தான் சுற்றுற, ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன் சொல்ல, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, நான் பொண்ணுங்கள்ட்ட பழகி ஒரு விஷயத்த கற்று வச்சுருக்கேன், பொண்ணுங்கள்லாம் எக்ஸ்பென்சிவான ஃபோன் தான்
வாங்கணும்னு நினைக்கிறாங்க. கடன் கடன் வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி சொல்ல, பக்கத்தில் இருக்க மேனேஜரும் ஆமாம் அவன் சொல்கிறதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா செகண்ட் ஹீரோவுடைய அப்பா வந்து ஃபோன் கம்பெனி தான் வச்சுருக்காப்ல. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவள் அக்காவை பார்க்குறதுக்காக போகிறா. அவங்க அக்கா கொஞ்சம் வந்து நடக்க முடியாதவங்க. அவங்க அக்கா பெயிண்ட் பண்ணிக்கிட்டே நாளைக்கு அம்மாவை பார்க்க போகலாமான்னு சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்கிறான். இப்போ வந்து அந்த கொரியாவில் வந்து அந்த பரேட்கான டைம் வந்துடுச்சு. இவன் வந்து பரேட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினும் 2 பேரும் வராங்க. அப்போ வந்துட்டு இந்த சிடுமூஞ்சி கொஞ்சம் காண்டாக்க இந்த புள்ளி பாய் வந்துட்டு கொஞ்சம் ஹீரோயினை தப்பாக பேசுகிறான். இவன் கூட எதுக்கு சுற்றுற கடைசியில் உன்னை மிஸ்டர்ஸாக தான் வச்சுக்கிருவான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இந்த சிடுமூஞ்சியை பற்றி சொல்கிறான். என்ன லவ் பண்ண வேண்டியதானே, இதை மாதிரிலாம் தான் உனக்கு பிடிக்குதான்னு சொல்லிட்டு சிடுமூஞ்சியை பிடிச்சி தள்ளி விட ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே வந்துட்டு அங்கே பயங்கரமான அடிதடி ஆகிடுது. நம்ம ஹீரோ வேறு அந்த புள்ளி பாயை அடிச்சு போடுறான். இந்த சிடுமூஞ்சி பொண்ணு சும்மா இல்லாமல் அவன்கிட்ட நல்லா வாங்கி கேட்டுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி இந்த சிடுமூஞ்சி பொண்ணு தூண்டில் ஏற்றி விட்டு போக இவன் செமையாக காண்டாகிட்டு இருக்கான். இப்படியே ஹீரோயின் போயிட்டு அங்கே ஷூட்டிங்லாம் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ பொம்மையெல்லாம் வாங்கி கொடுக்க இப்படி இந்த சீனை வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பார்க்குறான். இதை வந்துட்டு அவங்க அக்காக்காரி சொல்கிறா, எனக்கு இதே மாதிரி வாங்கி தரியா அப்படின்ற மாதிரி கேட்க வாக்கான்னு சொல்கிறப்போ சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லிடுறா. அப்படி இந்த சீனை பார்த்துட்டு அவங்க போக இப்படி ஹீரோயின் 2 பேர் போயிட்டுருக்காங்களா. இந்த பக்கம் வந்துட்டு இவங்களுடைய அம்மா இறந்து போயிருப்பாங்க. அந்த நினைவு இடத்துக்கு போய் தான் அம்மாட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியல. பட் நம்ம செகண்ட் ஹீரோ கொஞ்சம் ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அம்மாவை நினச்சி. இப்படியே வந்து ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுறதுக்காக ஹீரோயின் நிற்கிறாங்க. அப்போ 2 பேரும் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்னுடைய டெடி பியர் வந்து நான் எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு அந்த பெஞ்சில் தான் விட்டுட்டு வந்திருப்போம், நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நீ இங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த டெடி பியரை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ வர்றப்போ கரெக்டாக ரயில்வே கேட் போடுறாங்க. ஹீரோயின் அந்த பக்கம் நின்றுட்டு தான் இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த புள்ளி பாய்ஸ் வந்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு பக்குங்குது. அந்த பக்கம் இருந்து பார்த்தா ட்ரெயின் வேற ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. இல்லைன்னா அந்த பையன் கிராஸ் பண்ணி போயிருப்பான். ஐயோ இவ வேற அவன்கிட்ட மாட்டிக்கிட்டாலேன்ற மாதிரி ஹீரோக்கு பக்குன்னு இருக்க. ட்ரெயின் கிராஸ் ஆகி பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ இந்த புள்ளை எங்கே போச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாட்டையும் போயிட்டு கேட்டால் அந்த அக்கா இந்த வழியாக தான் கூட்டிகிட்டு போனாங்கன்ற மாதிரி சொல்ல ஒரு வழியாக நைட் ஆகிடுது. ஒரு கடற்கரை ஓரமாக பாலடிச்ச பங்களாக்குள்ளே இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க பயங்கரமாக கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன பெரிய நீ இவளா, உன்னை மகாராணி மாதிரி அவன் பார்த்துக்கிறான், என்ன ரொம்ப திமுறா அவனுக்கு, உன்னை வச்சு தாண்டி அவனை வந்து ஒரு வழி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ண இந்த பொண்ணு எல்லாத்தையும் தட்டி விட்டுருது. இவனுக்கு ரொம்ப கோவமாயிடுது. கரெக்டாக இந்த பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ண பார்க்குறாங்க. அந்த சமயம் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடித்து நவுட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போக இப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அவங்க அம்மா பார்க்குறதுக்காக வராங்க. அப்படி இருக்கிறச்ச பக்கத்தில் அடிபட்டு கிடக்கிற பையனுடைய அந்த புள்ளி பாயோட அம்மா செம்மையாக திட்டுறாங்க. உங்கள் பையன் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி திட்ட இப்போ ஹீரோடைய அம்மா சொல்கிறாங்க, ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை வந்து உன் பையன் கெடுக்க பார்த்துருக்கான், இதுக்கு என்ன செக்ஷனில் போட்டால் அவன் பையன் வெளியவே வரமாட்டான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி செக் புக் எழுதி கொடுத்துட்டு இனிமேல் பையன் பிரச்சனைக்கு வராதிங்கன்ற மாதிரி சொல்ல இந்த புள்ளி பாய் இவனை பார்த்து முறைக்கிறான். கண்ணையே தூண்டிட்டான் போல இருக்கு ஹீரோ. இந்த பக்கம் ஹீரோயினோட சித்தி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தான் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினும் வந்துடுறா. இப்படி இருக்கிறப்போ ஹீரோயினோட சித்தியை வந்து உள்ளே கூப்பிட்டுட்டு போய் இவங்க பேசுகிறாங்க. ஹீரோவுடைய அம்மா, தயவு செய்து இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், இதை விட நல்ல ஒரு ஜாப் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் சிட்டியில், நீ போயிடு இங்கே இருக்காதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து அழுகிறாங்க. வேண்டாம் வேண்டாம் அனுப்பிடாதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க, அவனை நான் தொல்லை பண்ண மாட்டேன், அவன் கூட நான் இங்கே இருந்துடுறேன்னு சொல்ல இங்கே பாருமா உனக்கும் அவனுக்கும் ஜென்ம ஆகினாலும் கல்யாணம் ஆக நான் விட மாட்டேன்ற மாதிரி ஹீரோவுடைய அம்மா சொல்ல ஹீரோக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு ஓரமாக தப்பாக படுது. அவன் ஒரு பக்கம் இருக்கு. இங்கே ஹீரோயினோட சித்திக்கு கோவம் வந்துடுது. உன் புள்ள உனக்கு வசதினா என் புள்ள எனக்கு வசதிதான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டாக ஹீரோவுடைய அம்மா ரூமுக்கு போயிட்டு அவங்க காசெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை மொத்தமாக வந்து இவங்க தேடி கண்டுபிடிச்சி மொத்தமாக ஆட்டையை போட்டுடுறாங்க. இவங்க நிறைய கடன் வேற வச்சுருக்காங்க. அதை ஹீரோவுடைய அம்மாவே அடைக்கிறேன், இங்கே இடத்த விட்டு காலி பண்ணி போன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோ ஒரு பக்கம் கிளம்பி வீட்டுக்கு போகிறான். இவங்க பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு டாக்ஸி பிடிச்சி கிளம்ப பார்க்குறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்துடுறான். எங்கே போகிறீங்க, ஏஞ்சல் எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்ற மாதிரி இவன் கேட்க ஹீரோயின் ஒரு பக்கம் நான் ஹீரோவை பார்க்காம வரவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க டக்குன்னு ஹீரோயின் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. இவன் பின்னாடியே ஓடி வாரான், ஏஞ்சலை கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு இப்படியே கிளம்பி போகிறப்போ இங்கே பார்த்தா பெரிய ஒரு பஞ்சாயத்தே ஆயிடுச்சு. மொத்த பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டாவ அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஹீரோவுடைய அம்மா கிட்ட. ஹீரோவுக்கு தெரியுது அம்மா தான் ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க, ரொம்ப நல்லதாக போச்சு, பணத்தை தூக்கிட்டு போயிட்டால, திரும்ப வர வேணாம், என் மூஞ்சில் முழிக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் என்னம்மா சொன்னீங்க, நீங்கள் என்ன சொல்லி அவளை போக சொன்னீங்க, எனக்கு தான் அவளை பிடிச்சிருக்குன்னு தெரியும் இல்லைம்மா, அதுக்கப்புறம் ஏம்மா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான்.
இந்த மாதிரி நீங்க கிளப்பு வச்சு கேவலமான வேலை தானே பார்க்குறீங்கன்னு திட்டி விட்டுட்டு போக, அம்மாவுக்கு நெஞ்சு வலியே வந்துடுது இவன் பேசின பேச்சில். இப்படியே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவளுக்காக பாட்டு பாடுறேன்னு சொன்னா, அந்த லிரிக்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். என்னை விட்டு ஏன் நீ போனேன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து இவங்க வந்து சிட்டி பக்கம் வந்து ரீச் ஆயிட்டாங்க. இந்த அத்தைக்காரி வந்துட்டு சித்திக்காரி வந்து தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கா ஹீரோயினை. ஹீரோயின் ஒரு பக்கம் நான் ஹீரோவை பார்க்கணும், நான் அங்கேயே போறேன்னு சொல்ல, உன்னை வெத்தலை பாக்கு வச்சு அழைப்பா ஹீரோவுடைய அம்மா நீ நினச்சிட்டு இருக்க, என்ன கல்யாணம் ஆகாட்டாலும் பரவாயில்ல, நான் என்னால் தான் உன் கண்ணு போச்சு, அதனால கண்டிப்பாக உனக்கு கண் பார்வை திரும்ப கொண்டு வர்றது தான் என்னுடைய வேலைன்னு சொல்ல, நான் ஹீரோ விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, அதுக்கு பதிலாக நான் செத்து போகிறேன்னு இவ சொல்ல, இவங்க அடி அடி நடிக்கிறாங்க. கண் பார்வை மட்டும் உனக்கு வந்துருச்சுன்னா அதை விட பெட்டரான பையனே உனக்கு கிடைப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே ஹீரோவும் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான், என்ன செய்கிறதுனே தெரியாமல். அந்த ஹீரோயினை கடத்தி போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இவன் அடிச்சிருப்பான்ல, அப்போ க்ளவுஸ் கீழே விழுந்திருக்கும், அந்த க்ளவுஸை எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோவுடைய நிலைமையை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது, தான் பையன் வந்து இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவன் லைஃப் நல்லா இருக்கணும் தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் சும்மா இல்லை, சிட்டி பக்கம் வந்துட்டு ஹீரோயினோட ஃபோட்டோ வச்சுட்டு எல்லாட்டையும் தேட ஆரம்பிச்சிட்டான் ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஹீரோயின் என்னைக்கு நம்ம அவனை திரும்ப பார்க்க போகிறோமோன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோயினுக்கு எப்படி போட்டி போடுறான், நம்ம ஹீரோயினை எப்படி கண்டுபிடிக்கிறான், இவங்க லவ் எப்படி ஜெயிக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.